நம்ம இன்னைக்கு 8th ஸ்டாண்டர்ட் ஜியோகிராஃபி சோஷியல் ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன். ஹாவ் யூ எவர் நோட்டிஸ்ட் எனி மவுண்டன்ஸ் ஆர் ராக்ஸ் நியர்பை யுவர் லொக்கேஷன் ஆர் டியூரிங் ட்ராவல்? ஹாவ் யூ எவர் பீன் டு எனி ஹில் ஸ்டேஷன் டியூரிங் யுவர் வெக்கேஷன்? டூ யூ நோ ஹவு தே ஒரிஜினேட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ்? நீங்கள் எப்போயாவது ராக்ஸ் இல்லைனா மவுண்டெயின்ஸ் நீங்கள் வசிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா? இல்லைனா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எங்கேயாவது ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து டூர் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் இந்த ராக்ஸ் அதெல்லாம் வந்து எப்படி எர்த்ஸில் வந்து ஒரிஜினேட் ஆகுது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. டூ யூ நோ வாட் kinds of materials are used in the construction of temples, buildings, roads, flyovers, etc. In this lesson we will learn about rocks and soil. ராக்ஸ் இது டெம்பிள்ஸ், பில்டிங்ஸ், ரோட்ஸு, ஃப்ளைஓவர்ஸ் இது எல்லாத்தையும் எதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் வந்து ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன் லோயர் கிளாஸஸ் we have learned about 4 elements or 4 remnants of the earth, namely lithosphere, hydrosphere, atmosphere and biosphere. Lithosphere is the uppermost and significant layer of the earth. It is composed of soil, rocks and unconsolidated materials. The literate meaning of lithosphere is the sphere of rock. நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியரை பற்றி நம்ம படிச்சிருக்கோம். லித்தோஸ்பியர் தான் வந்து அப்பர் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் லேயர் ஆஃப் த எர்த். அதில் வந்து ராக்ஸு, சாயில்ஸ் அது எல்லாமே அதில் தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயமும் அதில் வந்து இருக்கும். லித்தோஸ்பியர் வந்து லிட்ரல் மீனிங்கில் வந்து அதை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா the sphere of the rock. Next, do you know petrology is a branch of geology which deals with the study of rocks. Petrology is derived from the Greek word petrus, refers to rocks, and logos refers to study. பெட்ராலஜி அப்படிங்கிறது வந்து ஜியாலஜியில் வந்து ஒரு பார்ட். அதில் வந்து ராக்ஸை பற்றி படிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி பெட்ராலஜி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, அது வந்து க்ரீக் வேர்ட்லேருந்து ஒரு 2 வேர்ட்ஸால் தான் அந்த வேர்டு வந்து உருவானுச்சு. அந்த 2 க்ரீக் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரஸ் நெக்ஸ்ட்டு லோக்ஸ். பெட்ரஸ் அப்படின்னா ராக்கு, லோக்ஸ் அப்படின்னா ஸ்டெடி. நெக்ஸ்ட் ராக்ஸ். The rocks are the solid mineral materials forming a part of the surface of the earth and other similar planets. The earth crust lithosphere is composed of rocks. அதாவது ராக்ஸ் வந்து ஒரு மினரல் மெட்டீரியல். அது வந்து ஏர்த்தோட சர்ஃபேஸில் வந்து அது உருவாகும். இது ஏர்த் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிளான்ட்ஸ்லையும் இது வந்து ராக்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது லித்தோஸ்பியரில் தான் கம்போஸ்ட் ஆகும். ராக்ஸ் இஸ் aggregate of one or more minerals. Rock is an important natural resource and it is found in a solid state. It may be hard or soft in nature. ராக் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான நேச்சுரல் ரிசோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் அது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அது வந்து ஹார்டாகவும் இருக்கலாம், சாஃப்டாகவும் இருக்கலாம். An estimation reveals that there are 2000 different types of minerals found on the earth surface, out of which only 12 are basic minerals commonly found all over the earth. அதாவது சும்மா ஒரு எஸ்டிமேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2000 டைப் ஆஃப் மினரல்ஸ் வந்து எர்த்ஸில் வந்து இருக்குது. ஆனால் அதில் 12 மட்டும்தான் வந்து பேசிக்காக எர்த் ஃபுல்லாக அது வந்து இருக்கும். பேசிக்காக 12 மட்டும்தான் எர்த் ஃபுல்லாக, மேக்ஸிமமாக அதுதான் காணப்படும். மினரல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் எக்ஸிஸ்ட்ஸ் இன் நேச்சர். மினரல்ஸ் வந்து கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். மினரல்ஸ் வந்து 2 or more சப்ஸ்டன்ஸால் வந்து மேடாக இருக்கும். தே மே அக்கர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பனன்ட்ஸ். அது வந்து எலமெண்ட்ஸாலையும் ஃபார்ம் ஆகிருக்கலாம், இல்லைன்னா காம்போனன்ட்ஸாலையும் ஃபார்ம் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். அக்கார்டிங் டு த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் த ராக்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 3 types as follows: igneous rock, sedimentary rock and metamorphic rock. ராக்ஸ் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: igneous rock, sedimentary rock, அப்புறம் metamorphic rock. igneous rocks 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க: இன்டரசிவ் igneous rock, எக்ஸ்டரசிவ் igneous rock. அதே மாதிரி செடிமெண்ட்ரி ராக் 2 டைப்ஸ்: ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கெமிக்கல், நெக்ஸ்ட்டு மெக்கானிக்கல். நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் ராக், தெர்மல், டயாமிக்.
dynamic. First, igneous rock. The igneous rocks are formed by the solidification of molten magma. These rocks are also called as the primary rocks or parent rock, as all the other rocks are formed from these rocks. அதாவது இண்டியஸ் ராக்ஸ் வந்து வேல்கனோலேருந்து மேக்மா வரும்ல, ஸோ அதுலேருந்து தான் வந்து இந்த இண்டியஸ் ராக்ஸ் வந்து மேட் ஆகும். இண்டியஸ் ராக்ஸுக்கு வந்து இன்னும் 2 பேர் இருக்குது. இண்டியஸ் ராக்ஸ்னு அதை சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரைமரி ராக்ஸ், இல்லைனா பேரண்ட் ராக். இந்த மாதிரியும் வந்து இண்டியஸ் ராக்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ராக் செடிமெண்ட்ரி ராக், மெட்டமார்பிக் ராக்லாம் இந்த ராக்ல இருந்து வர சேஞ்சஸ்னால தான். இண்டியஸ் ராக்ஸுக்கு ஏதாவது சேஞ்ச் ஆணுச்சுன்னா அதுதான் வந்து செடிமெண்ட்ரி ராக், இல்லை வேறு டைப் ஆஃப் சேஞ்ச் ஆணுச்சுன்னா அது மெட்டமார்பிக் ராக். ஸோ இண்டியஸ் ராக்ஸில் வந்து சேஞ்ச் ஆனால் தான் வந்து இன்னொரு ராக் வந்து உருவாக்கும். அதனால தான் இதை ப்ரைமரி ராக் இல்லைனா பேரண்ட் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், டூ யூ நோ த வேர்ட் இண்டியஸ் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த லத்தீன் வேர்ட் இன்ஜீஸ் மீன்ஸ் ஃபயர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பெட்ராலஜி அப்படின்னு பார்த்தோம். அது வந்து டிரைவ்டு ஃப்ரம் அ க்ரீக் வேர்ட். அதே மாதிரி இன்ஜியஸ் வந்து டிரைவ்டு ஃப்ரம் அ லத்தீன் வேர்டு. அது என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்படின்னா ஃபயர், ஓகேவா. ஸோ இது மேக்மாலேருந்து தான் வந்து உருவாகுது இந்த இன்ஜியஸ் ராக். ஸோ அது வந்து ஒரு ஃபயர் மாதிரி தான், ஓகேவா. ஸோ வந்து இதுக்கு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. Next, characters of igneous rock. These rocks are hard in nature. These are impermeable. They do not contain fossils. They are associated with the volcanic activities. These are useful for construction works. இந்த ராக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நேச்சராகவே இது ஹார்டாக இருக்கும். இதை நம்மளாம் ஏதாவது பண்ணி தான் ஹார்டாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நேச்சராகவே ஹார்டாக இருக்கும். இதில் வந்து ஃபாசில்ஸ் இருக்காது. ஃபாசில்ஸ்னால் இப்போது பிளான்ட் ஏதாவது மக்கி போய், ஸோ அதெல்லாம் வந்து இதில் கண்டாமினேட்டடாக ஆகாது. ஸோ வந்து இதில் ஃபாசில் கண்டெயின் ஆகிருக்காது. இது வந்து வேல்கனிக் ஆக்டிவிட்டீஸோட அசோசியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து இம்பெர்மேபிள். நெக்ஸ்ட் வந்து இது பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து ஹார்டாக இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் இண்டியஸ் ராக். டைப்ஸ் ஆஃப் இண்டியஸ் ராக்ஸ் வந்து 2 டைப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எக்ஸ்டரசிவ் இண்டியஸ் ராக், இன்டரசிவ் இண்டியஸ் ராக். Extrusive igneous rocks. Can you visualize the lava comes out from a volcano? Lava is actually a fiery red molten magma comes out from the interior of the earth on its surface. After reaching the earth's surface, the molten magma materials are solidified and form rocks. ஸோ வந்து என்னென்னா, லாவா வேல்கனோலேருந்து வரும் இல்லையா அந்த மாட்லண்ட் மேக்மா. ஸோ அது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஏர்த்துக்கு வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அது வந்து சாலிடிஃபிகேட் ஆகி அது வந்து ராக்காக மாறும். ஸோ ராக்ஸ் ஃபார்ம்ட் இன் சச் way on the crust are called extrusive igneous rocks. These rocks are fine granite and glassy in nature due to rapid solidification. Basalt found in northwestern part of peninsular India is the example of this type of rock. அதாவது என்னென்னா, ஸோ இந்த ராக் வந்து இந்த மாதிரி வெளியில் வந்ததுக்கப்புறம், அந்த லாவா வெளியில் வந்ததுக்கப்புறம் அது சாலிஃபிகேஷன் ஆகி ராக்காக மாறுனுச்சுன்னா அதுதான் எக்ஸ்டரசிவ் இண்டியஸ் ராக். ஸோ வந்து இந்த ராக் வந்து நேச்சராகவே கிரானிட்டைடாகவும் கிளாஸியாகவும் இருக்கும். கிளாஸியாக இது வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேசால்ட். இது வந்து நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் பெனிசுலார் இந்தியாவில் வந்து இது இருக்கும். நெக்ஸ்ட், இன்டரசிவ் இண்டியஸ் ராக். த மாட்லண்ட் மேக்மா சம்டைம்ஸ் கூல்ஸ் டவுன் டீப் இன் த எர்த் crust and becomes solid. The rocks formed this way is called interactive igneous rocks. Since they cool down slowly, they form large granules. Interactive igneous rocks are of 2 types. The deep stirred rocks are called plutonic rocks, and the ones formed at shallow deeps are called high basal rocks. அதாவது சில டைம்ஸ் வந்து அந்த லாவா, அந்த வேல்கனோலேருந்து வர லாவா வந்து என்ன ஆகும்னா ஏர்த்தோட க்ரஸ்ட், டீப் க்ரஸ்ட்டுக்கு போய் வந்து அது சாலிடாகி ராக்காக மாறும். அந்த மாதிரி ரொம்ப க்ரஸ்ட்டுக்கு போய் நல்லா டீப்பாக இதானுச்சு அப்படின்னா அது வந்து இன்டரசிவ் இண்டியஸ் ராக்.
அதே மாதிரி இன்டர்சிஞ்சியஸ் ராக்கில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ப்ளூட்டோனிக் ராக்ஸ், இன்னொன்று ஹைபைசல் ராக். ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னா நல்லா டீப்பாக ஏர்த்துக்குள்ளே நல்லா டீப்பாக போய் அது ராக்காக மாறுனுச்சுன்னா அது ப்ளூட்டோனிக் ராக். அதுவே கொஞ்சம் டீப்பாக லேசாக டீப்பாக இருந்துச்சுன்னா அது ஹைபசல் ராக்கு. நெக்ஸ்ட்டு கிரானைட், டைரியட் அண்ட் கேப்ரோ ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூட்டோனிக் ராக், and diorite is an example of high basaltic rocks. Since the intrusive igneous rocks consist of large crystallized, then they are also called as crystalline rocks. நெக்ஸ்ட்டு ப்ளூட்டோனிக் ராக்குக்கும் ஹைபசல் ராக்ஸுக்கும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்டர்சிவ் இஞ்சியஸ் ராக் வந்து ரொம்ப கிறிஸ்டலைஸாக இருக்குமா, ஸோ வந்து அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, கிறிஸ்டலைன் ராக்ஸ். நெக்ஸ்ட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ். இங்கே வந்து சம் மேஜர் வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஆக்டிவ் வால்கனோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ். த வேர்ட் செடிமெண்ட்ரி ஹேஸ் பீன் derived ஃப்ரம் லத்தின் வேர்ட் sedimentium மீன்ஸ் செட்டில் டவுன். The sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents due to high pressure and temperature and pressure. The undistributed sediments of long period cemented to form sedimentary rocks. Sedimentary rocks consist of many layers which were formed by the sediments deposited at different periods. அதாவது செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து ஒரு லத்தின் வேர்டோட அது வந்து டிரைவ் ஆகிருக்கு. அது வந்து என்ன வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டியூம் அப்படின்னா செட்டில் டவுன் அப்படின்னு அர்த்தம். செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா அது வந்து டியூ டு ஹை ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சரால் வந்து அது லாங் டைம் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் செடிமெண்ட்ஸ் ஆஃப் லாங் பீரியட், அது வந்து லாங் பீரியட் எடுத்துகிட்டு அது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸுக்கு வந்து மெனி லேயர்ஸ் வந்து இருக்குது. ஆஸ் இட் கன்ஸ்டைன்ஸ் ஆஃப் மெனி ஸ்டார்டா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்டாரிஃபைடு ராக்ஸ். அதில் வந்து நிறையா ஸ்டெரிட்டா அப்படின்னு இருக்கிறதுனால அதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்டடிஃபைடு ராக்ஸ். Next, do you know sedimentary rocks are the important source of natural resource like coal, oil and natural gas. Sedimentary rocks வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நேச்சுரல் சோர்ஸ். அது வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கோல், ஆயில், நேச்சுரல் கேஸ் அது மாதிரி அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட், கேரக்டர்ஸ் ஆஃப் sedimentary rocks. They have many layers. They are non-crystallized rock. They contain fossils. They are soft and get erode easily. ஸோ வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து அதுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது வந்து ரொம்ப கிறிஸ்டலைஸாகவும் இருக்காது. ஸோ இன்டர்சிவ் இஞ்சியஸ் ராக் மாதிரி இது வந்து கிறிஸ்டலைஸாகவும் இருக்காது. அண்ட் தென் இஞ்சியஸ் ராக்கில் வந்து ஃபாசில் கண்டெய்ன்ட் ஆகிருக்காது. பட் செடிமெண்ட்ரி ராக்கில் வந்து ஃபாசில்ஸ் வந்து கண்டெய்ன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட், தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எராய்ட் ஈஸிலி. அது வந்து ஈஸியாகவே வந்து எராய்ட் ஆகிருக்கும். அது வந்து சீக்கிரமாக தேஞ்சு போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஃபஸ்ட்டு ஒன், ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் as result of the decomposed of dead plants and animals. It contains fossils. ஸோ வந்து ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னா அது வந்து டீகம்போஸ்டான டெத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸால் வந்து அது உருவாகியிருக்கும். இதில் வந்து ஃபாசில்ஸ் வந்து கண்டெய்ன் ஆகிருக்கும். இது வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கு, டால்க்கு, டோலோமிட் அண்ட் லைம்ஸ்டோன்ஸ் ராக்ஸ் ஆர் ஆஃப் திஸ் கேட்டகிரி. இந்த சாக்கு, இதெல்லாம் வந்து இந்த ராக்கோட கேட்டகிரியில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த disintegration of igneous and metamorphic rocks. The natural agents erode and transport
transport these rocks and deposit them at some place. After a long period of time, they cemented to form a rock. Sandstone, shale and clay are the example of rocks of this type. கெமிக்கல் ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மெட்டமார்பிஸ் ராக்கும் இஞ்சியஸ் ராக்கும் வந்து ரொம்ப நாள் கழித்து அது வந்து சிமெண்டட். ஸோ வந்து இந்த இஞ்சியஸ் ராக்கும் மெட்டமார்பிக் ராக்கும் அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். அது வந்து ஒரு பிளேஸில் வந்து டிபாசிட் ஆகி, ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு அது வந்து இந்த இந்த ராக்கை வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக், மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்காக வந்து மாறிடும். ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ஸ்டோன், ஷேல், க்ளே வந்து இதுக்கெல்லாம் இது அந்த ராக்குக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக். தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை precipitating of minerals from water. It is formed usually through evaporation of chemical rich solution. These rocks are also called as evaporates. Rock salt is an example of this kind. இது வந்து கெமிக்கல் ராக் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா, இது வந்து எவாப்ரேஷனால் தான் வந்து இது வந்து உருவாகும். ஸோ அதனாலேயே இதுக்கு வந்து இதில் வந்து கெமிக்கல் ரிச், ஓகேவா, இதில் வந்து கெமிக்கல் ரிச் சொல்யூஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து இது எவாப்ரேஷனாலேயே இது வந்து யூஸ்வலியாக இது வந்து எவாப்ரேஷனாலேயே ஃபார்ம் ஆகுறதுனால இதை வந்து எவாப்ரேட்டர்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ராக் சால்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த ஸ்டோனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த டைப் ஆஃப் ராக் வந்து ஒரு எக்ஸாம்பிள். மெட்டமார்பிக் ராக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.